சீனாவுக்கும் தன்னுடைய பட்டுப்பாதை திட்டத்திற்கும் இந்து சமுத்திரத்தை தனது கட்டுக்குள் கொண்டு வந்து வைத்திருப்பதற்குமான நிறைய எத்தனங்களுக்கு ஸ்ரீலங்கா போன்ற ஒரு தளம் அவர்களுக்கு தேவைப்படுகின்றது. வாஷிங்டனுக்கு அனுப்பியிருந்த அந்த விக்கி லீக்ஸில் அவர்கள் அனுப்பியிருந்த ஒரு வயர் மெசேஜில் அவர்கள் கூறியிருந்தார்கள், எங்களுக்கு ஸ்ரீலங்காவை எப்படி கட்டுப்படுத்துவது என்று எங்களுக்கு தெரியவில்லை என்றால் ஸ்ரீலங்கா எங்களுடைய கரங்களை மீறி சீனாவினுடைய கரங்களுக்கு சென்று விட்டது. அல்லது பல தளங்களிலும் பயணம் செய்யக்கூடிய, பல எதிரிகளை ஒரே நேரத்தில் சமாளிக்கக்கூடிய திறமைகளை பெற்றவர்கள் அவர்கள். சிறிய தேசத்திற்கு வருவது, வந்தும் வெறுமனே வந்துவிட்டு செல்வது மட்டுமல்லாமல் 2 நாள் தங்கியிருந்து பேசுவது என்பது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்னிபிகண்ட் இவெண்டாகத்தான் நாங்கள் பார்க்க வேண்டி இருக்கிறது. அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. ஆசிய பிராந்தியத்தின் மிக பேசு பொருளாக மாறியிருக்கக்கூடிய இலங்கையினுடைய அரசியல் நகர்வுகள் நாளுக்கு நாள் வேறுபட்டு கொண்டிருக்கின்றன. அண்மையில் சீனாவினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் அங்கு சென்றிருந்தார். அதன் பின்னரான இந்தியாவினுடைய நடவடிக்கை எப்படி இருக்கின்றது? பாதுகாப்புத்துறை அமைச்சரினுடைய பயணத்தின் போது இலங்கை அரசிடமிருந்து வெளிப்படுத்தப்பட்ட தகவல்கள் என்ன, அதில் பொதிந்திருக்கக்கூடிய மர்மங்கள் என்ன என்பது தொடர்பில் அறிந்து கொள்வதற்காக இன்றைய ஊடறுப்பு நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்திருக்கின்றார் மூத்த ஊடகவியலாளர் நிராஜ் டேவிட் அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். தற்போதைய சூழ்நிலையில் இலங்கையின் அரசியல் என்பது பூகோள ரீதியில் முக்கியத்துவம் பெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் சீனாவினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சரினுடைய பயணம் உங்களால் எப்படி பார்க்கப்படுகின்றது? சீனாவினுடைய பாதுகாப்பு துறை அமைச்சர் ஜெனரல் வைஸ் ஃபெங்கே என்று அழைக்கப்படுகின்ற அவர் சீனாவை பொறுத்தவரையில் ஒரு இலகுவான மனிதர் அல்ல. மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு மனிதராக அங்கு பார்க்கப்படுகின்றார். ஒரு மிகப்பெரிய எழுச்சியின் மத்தியில் பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சீனா 2049 ஆண்டளவில் உலகின் மிகப்பெரிய வல்லரசாக வந்துவிட வேண்டும், உலக நாடுகளை கட்டுப்படுத்துகின்ற அந்த தரத்திற்கு சீனா சென்றுவிட வேண்டும் என்கின்ற தரிசனத்தில், விஷனில் மிக வேகமாக வளர்ச்சியையும் ஆக்கிரமிப்புக்கான தாவரிப்புகளையும் மேற்கொண்டு கொண்டிருக்கின்ற சீனாவினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் இலங்கை போன்ற ஒரு சிறிய தேசத்திற்கு வருவது, வந்தும் வெறுமனே வந்துவிட்டு செல்வது மட்டுமல்லாமல் 2 நாள் தங்கியிருந்து பேசுவது என்பது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்னிபிகண்ட் இவெண்டாகத்தான் நாங்கள் பார்க்க வேண்டி இருக்கின்றது. இப்பொழுது அநேகமான இந்திய ஊடகங்கள் இதை பூசி மெழுகுவது போன்று அல்லாமல் இது வெறுமனே ஒரு போர்ட் சிட்டிக்காக மேற்கொள்ளப்பட்ட விஜயம் அல்லது கொழும்பு சிட்டிக்கான செக்யூரிட்டி கேமராக்களை பொருத்துவதற்கான விஜயம் என்று பார்க்காமல் அதை கடந்த ஒரு மிகப்பெரிய செய்தி அல்லது அதை கடந்த மிகப்பெரிய ரகசியம் இந்த வருகையின் பின்னால் இருக்கின்றது என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இப்பொழுது நாங்கள் இந்த செவ்வியை ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்க இந்த நேரத்தில் இந்த விஜயத்தினுடைய உண்மையான பரிமாணம் அல்லது உண்மையான தகவல்கள், அதன் பின்னரான இந்த விஜயத்தின் பின்னரான ஒப்பந்தங்கள் பற்றிய செய்திகள் வெளிவராத நிலையில் வெறுமனே ஊகங்களை அடிப்படையாக வைத்து அல்லது சில சமிஞ்சைகளை அடிப்படையாக வைத்துத்தான் இந்த விடயங்களை பார்க்க வேண்டியிருக்கின்றது. ஆனால் இது நிச்சயமாக இந்தியாவுக்கு ஒரு ஆபத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு விடயமாக இருக்கும். அது மாத்திரமல்ல, இந்த விஜயத்தின் பொழுது நீங்கள் சற்று முன்னர் அறிமுகத்தில் கூறியது போன்று அந்த ஸ்ரீலங்காவினுடைய அரசு தலைவர்களுடைய, ஜனாதிபதியினுடைய, பிரதம மந்திரியினுடைய அந்த வினாவுக்கு தான் நான் வருகின்றேன். அதாவது இலங்கையை நோக்கி பல ராஜதந்திரிகள், பல அமைச்சர்கள், அதாவது சர்வதேச நாடுகளுடைய பிரமுகர்கள் செல்வது வழமை. ஆனால் இலங்கையினுடைய பிரதமர், ஜனாதிபதி போன்றவர்கள் இவருடைய வருகையின் போது அவர்கள் வெளிப்படுத்திய உடல் மொழி, இதில் ஒரு உளவியல் பொதிந்திருக்கின்றது. அந்த உளவியல் ரீதியான பார்வையை நீங்கள் எப்படி முன்வைக்கின்றீர்கள்? இந்த இருவரிடமிருந்தும் அந்த உளவியல் ரீதியான வெளிப்பாடு. உண்மையிலே இது நல்ல கேள்வி. ஏனென்றால் பொதுவாகவே இந்த உடல் மொழிகள், அந்த பாடி லாங்குவேஜ் என்று கூறப்படுகின்ற விடயங்களை நாங்கள் கவனிப்பது கிடையாது. மேற்குலகினுடைய உளவியலாளர்கள் இந்த பாடி லாங்குவேஜ், ஒருவருடன் கரம் கொடுக்கின்ற நேரத்தில் அந்த கரம் எவ்வாறு குலுக்கப்படுகின்றது, அவருடைய ஐ கண்டாக்ட் எப்படி இருக்கின்றது, அந்த முகத்தினுடைய பூரிப்பு எப்படிப்பட்டதாக இருக்கின்றது, அவர் வைக்கின்ற ஸ்டெப்ஸ் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது, அவருடைய பார்வை
எதை நோக்கி இருக்கின்றது என்பதை எல்லாம் அவர் பேசுகின்ற வார்த்தைகள், முதலாவதாக உதிர்க்கின்ற வார்த்தை, கடைசியாக உதிர்க்கின்ற வார்த்தை, ஒரு வார்த்தைக்கும் இன்னொரு ஒரு வசனத்திற்கும் அடுத்த வசனத்துக்கும் இடையிலான அந்த தொடர்புகள், இவை எல்லாவற்றையும் அடிப்படையாக வைத்து, குறிப்பாக அவர் இருக்கின்ற கைகளை கட்டுகின்ற விதங்கள், ஆசனத்தில் அமர்கின்ற விதங்கள், அந்த ஆசனம் போடப்பட்டிருக்கின்ற விடயங்கள், இவைகளை எல்லாம் அடிப்படையாக வைத்து ஒரு மிகப்பெரிய ஆய்வுகளை செய்வார்கள். அந்த ஆய்வின் பலன் என்பது அந்த விஜயத்தினுடைய, அந்த சந்திப்பினுடைய, அந்த பேச்சுவார்த்தையினுடைய பரிமாணத்தை வெளிப்படுத்துவதாக இருக்கு. எனவே நிச்சயமாக நாங்கள் அதை பார்க்க தவறுகின்ற ஒரு வழக்கத்தை கொண்டிருக்கின்றோம். இந்த கேள்வி நிச்சயமாக அது போன்ற ஒரு பார்வையை, ஒரு தளத்தை தரும் என்று நான் நம்புகின்றேன். உண்மையிலேயே நாங்கள் சீனாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இடையிலான உறவின் பரிமாணங்களை, அது உறவினுடைய வரலாறை தெரிந்த எவருக்குமே இந்த பூரிப்பு, மஹிந்த ராஜபக்சனுடைய உடல் மொழியில் அல்லது கோத்தபாய ராஜபக்சனுடைய உடல் மொழியில் காணப்பட்ட வெளித்தெரிந்த அந்த பூரிப்பு புதிதாக ஒன்றாக இருக்காது. அது ஒரு ஆச்சரியம் தருகின்ற ஒரு விடயமாக இருக்காது. இதற்கு 2 காரணங்களை நாங்கள் கூறலாம். ஒன்று, சீனாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான 1500 வருட கால உறவின் வரலாறு. இந்த உறவின் வரலாறு என்பது நிச்சயமாக ஒரு நீண்ட கால நண்பனை கண்டதான ஒரு பூரிப்பின் வெளிப்பாடாக அந்த உடல் மொழியை நாங்கள் பார்க்கலாம். இரண்டாவதாக, ஸ்ரீலங்கா மக்களின் இரத்தத்தில், அதாவது சிங்கள மக்களுடைய இரத்தத்தில், அவருடைய மரபணுவில் ஊறி போயுள்ள இந்திய எதிர்ப்பினுடைய, இந்திய விரோத மனப்பான்மையினுடைய வெளிப்பாடாகவும் அதை நாங்கள் பார்க்கலாம். யார் யாரெல்லாம் இந்தியாவுக்கு எதிரான ஒரு ஒரு நிலைப்பாட்டுடன் வருகின்றார்களோ அவர்களை வரவேற்கின்ற இந்த உடல் மொழியை அவர்கள் நீண்ட காலமாக கொண்டு வந்திருக்கின்றார்கள். அதாவது 80களின் இறுதியில், 80களின் நடுப்பகுதியில் மேற்குலகினர் வருகின்ற நேரத்தில், இஸ்ரேல் நலன் காக்கும் பிரிவு ஆரம்பிக்கப்பட்ட நேரத்தில், அப்படி என்று சொன்னால் ராஜீவ்காந்தி வருகையின் போது இலங்கை வெளிப்படுத்தியதும் அவர்களுடைய உடல் மொழியா? நிச்சயமாக ஏராளமான அங்கு வழங்கப்பட்ட அணிவகுப்பின் போது மேற்கொள்ளப்பட்ட விஜயமுனி மேற்கொண்ட அந்த தாக்குதல் நடவடிக்கைகளா இருக்கலாம். அதை தாண்டி இலங்கை ஒப்பந்தத்தின் காலகட்டத்தில் மஹிந்த ராஜபக்ச வெளிப்படுத்திய ஒரு கருத்தை இப்பொழுது இணையதளங்கள் உலாவுகின்றது. அதை நீங்கள் தேடி பார்த்தால் தெரியும். அதில் அவருடைய உடல் மொழி எப்படிப்பட்டதாக இருந்தது, இந்திய படையை ஆக்கிரமிப்பாளர்களாக காண்பித்து அவர்கள் வெளிப்படுத்திய அந்த உடல் மொழிகளாக இருக்கலாம். எனவே இது உள்ளத்தில் இருந்து வருகின்ற ஒரு உடல் மொழி. இந்த இந்தியாவை விரோதமாக பார்க்கின்ற, இந்தியாவினுடைய வரலாற்றிலேயே இந்தியாவை விரோதமாக பார்க்கின்ற ஒரு மனோபாவம் சிங்கள மக்களிடையே, சிங்கள தலைவர்களிடையே இருந்து வருகின்றது. எனவே அதனுடைய ஒரு வெளிப்பாடாகத்தான் இந்தியாவுக்கு எதிராக யார் யார் நிலைப்பாடு எடுக்கின்றார்களோ, இந்தியாவுக்கு எதிராக யார் யார் செயல்படுகின்றார்களோ அப்படிப்பட்ட நபர்கள் ஸ்ரீலங்காவுக்கு வருகின்ற நேரத்தில், அதில் பாகிஸ்தான் பிரதமராக இருக்கலாம் அல்லது பாகிஸ்தானுடைய கிரிக்கெட் டீமாக இருக்கலாம், இந்தியாவுக்கு எதிராக நிலைப்பாடு எடுக்கின்ற யார் இலங்கைக்கு வந்தாலும் அவர்களை ரிசீவ் பண்ணுவதில் ஸ்ரீலங்காவினுடைய தலைவர்கள் இது போன்ற உடல் மொழியை, மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி இருப்பது எங்களால் காணக்கூடியதாக இருக்கின்றது. நீங்கள் கூறுகின்ற அதே சந்தர்ப்பத்தில் ஒரு ராஜதந்திர நடைமுறையின் அடிப்படையில் சீனாவினுடைய அதிபர் இலங்கைக்கு வருவது போன்ற ஒரு தோற்றப்பாடே அங்கு வெளிப்பட்டதாக கூறப்படுகின்றது. அதில் நீங்கள் உடன்படுகிறீர்களா? நிச்சயமாக. ஆனால் வந்தவரும் கிட்டத்தட்ட சீனாவினுடைய அதிபருக்கு நிகரான அல்லது அதிபருக்கு அடுத்ததான பவர்ஃபுல் பர்சனாகத்தான் அவர் பார்க்கப்படுகின்றார். சீனாவினுடைய, அதாவது அமெரிக்கா போன்ற மேற்குலகினுடைய வல்லரசுகளை சேலஞ்ச் பண்ணுகின்ற ஒரு தேசத்தினுடைய இராணுவ தளபதி அல்லது இராணுவ அமைச்சர். சொல்லி வைத்தாற்போல் அடுத்த 30 வருடங்களுக்குள் நாங்கள் ரஷ்யாவுடன் போர் புரிவோம் என்று கிட்டத்தட்ட பகிரங்கமாக அறிவித்த ஒரு இராணுவத்தினுடைய தளபதி. அமெரிக்காவை சேலஞ்ச் பண்ணிக்கொண்டு நீங்கள் நெருப்புடன் விளையாடுகின்றீர்கள் என்று அமெரிக்காவை பார்த்து நேராக முகமுகமாக பேசக்கூடிய வல்லமையுள்ள ஒரு தேசத்தினுடைய அதிபர் இன்று மேற்குலகுமே அல்லது வல்லரசுகள் அணு ஆயுதங்களை தனதாக வைத்துக் கொண்டிருக்கின்ற வல்லரசுகள் எல்லாம் பார்த்து அணுகுவதற்கு கொஞ்சம் தயங்குகின்ற அல்லது கொஞ்சம் கவனத்துடன் அணுக எத்தனிக்கின்ற ஒரு தேசத்தினுடைய இராணுவத்தினுடைய தலைவர் நிச்சயமாக சீனாவினுடைய ஜனாதிபதிக்கு நிகரான ஒருவராகத்தான் அவர் பார்க்கப்பட்டிருக்க வேண்டும், பார்க்கப்படுவதற்கான சாத்தியமும் அங்கு இருக்கின்றது. ஆனால் பல நாடுகளினுடைய இராணுவ அமைச்சர்கள் சாதாரண உடையில் அல்லது சாதாரண மனிதர்களாகவே அமைச்சு பதவிகளை வகிப்பார்கள். ஆனால் இவர் ஒரு இராணுவ தளபதி போன்று இராணுவ அமைச்சர் அங்கு நுழைந்திருக்கின்றார்.
கடந்த காலங்களில் இடம்பெற்ற சுதந்திர தின நிகழ்வின் போது இலங்கையினுடைய அதிபர் தன்னுடைய இலட்சணைகளை தன்னுடைய ஆடையிலே பொறித்து தான் ஒரு இராணுவத்தினுடைய அதிகாரி என்பதை வெளிப்படுத்தி இருந்தார். இந்த இரண்டு ஆடை சம்பந்தமான விவகாரங்களை நீங்கள் எப்படி அவதானிக்கின்றீர்கள்? இது உண்மையிலேயே ஒரு இராணுவ ஒப்பந்தம் சம்பந்தமான அல்லது இராணுவ நிலைப்பாடு சம்பந்தமான ஒரு 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 நகர்வினுடைய வெளிப்பாடாகத்தான் நாங்கள் இதை பார்க்க வேண்டும். வெறுமனே போர்ட் சிட்டி சார்ந்த அல்லது இந்திய ஊடகங்கள் வடிவேல் பாணியில் சப்பை கட்டுவது போன்ற போர்ட் சிட்டிக்காக அவர்கள் வந்த ஒரு விடயமாக நாங்கள் இது பார்க்க முடியாது. இதன் பின்னால் ஏராளமான இராணுவ உடன்படிக்கைகள், இராணுவ ஒப்பந்தங்கள், இராணுவ உடன்பாடுகள், இராணுவ புரிந்துணர்வுகள் இருப்பதற்கான சாத்தியம் இருக்கின்றது என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஏனென்றால் இவர் வருவதற்கு சில மாதங்களுக்கு முன்பு 2020 ஆண்டு அக்டோபர் மாதத்தில் அந்த சீனாவினுடைய கம்யூனிஸ்ட் பார்ட்டியினுடைய ஃபாரின் அஃபேர்ஸ் ஆஃப் த ரூலிங் கம்யூனிஸ்ட் பார்ட்டி பாலிசி மேக்கர் என்று கூறப்படுகின்ற யாங் எச்சி என்று கூறப்படுகின்ற ஒரு நபருடைய வருகை இருந்தது. அவரும் ஒரு ஹைகமாண்ட், சீனாவை பொறுத்தவரையில் ஒரு ஹைகமாண்ட். இந்த தொடர்ச்சியான 2 நபர்களுடைய வருகை என்பது நிச்சயமாக ஒரு சிக்னிபிகண்ட் சேஞ்ச் ஒன்று இலங்கையில் நிகழப்போகின்றது சீனா சார்ந்த விடயத்தில் என்ற ஒரு கசப்பான உண்மையை வெளிப்படுத்தி நிற்கின்றது. எனவே அதுவும் அவர் பகிரங்கமாக இராணுவ சீருடைகள் வந்தது என்பதும் ஒரு சிக்னிபிகண்டான விடயமாகத்தான் சர்வதேச ராஜதந்திர ரீதியில் அவதானிக்கப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது அல்லவா? பல நாடுகளுடைய சர்வதேச ரீதியான இராணுவ அமைச்சர்கள் இப்படியான உடைகளில் எங்கும் பயணிப்பது இல்லை முழுமையாக. ஆனால் சீனாவினுடைய இந்த பயணம் என்பது இலங்கையை நாங்கள் ஒரு கட்டுக்குள் அல்லது இராணுவ ரீதியான இலங்கையினுடைய அனைத்து விடயங்களையும் ஆதரிக்கின்றோம் என்கின்ற கோதாவில் கூட இது போவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது அல்லவா? அந்த சந்தேகம் பல தரப்புக்கும் இருக்கின்றது. அந்த சந்தேகத்தை ஏற்படுத்துகின்ற நோக்கமும் இந்த பயணத்தின் பின்னால் இருக்கின்றது. நிச்சயமாக சந்தேகப்பட்டே ஆக வேண்டிய ஒரு நிலையும் ஒரு செய்தி இந்த பயணத்தின் பின்னால் இருக்கின்றது. அப்படி என்றால் இலங்கையினுடைய ஒரு நிழல் இராணுவ ஆட்சியை சீனா மனப்பூர்வமாக ஆதரிக்கின்றதா? ஒருவேளை அப்படி ஆதரிக்கலாம். என்றால் ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையில் அவர்களுக்கு வேறு வழி இல்லை. ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையில் இன்று மேற்குலகினால் நெருக்கப்படுகின்ற ஒரு நிலைக்குள் தள்ளப்பட்டு கொண்டிருக்கின்ற ஸ்ரீலங்கா நிச்சயமாக ஸ்ரீலங்காவுக்கு உதவக்கூடிய ஒரே ஒரு நிலையில் இருக்கின்ற சீனாவை வகுந்தெடுத்து கொள்ளுவது அதற்கு மிகவும் உகந்தது ஒன்றாகவே இருக்கும். அதே வேளையில் சீனாவுக்கும் தன்னுடைய பட்டுப்பாதை திட்டத்திற்கும் இந்து சமுத்திரத்தை தனது கட்டுக்குள் கொண்டு வந்து வைத்திருப்பதற்குமான நிறைய எத்தனங்களுக்கு ஸ்ரீலங்கா போன்ற ஒரு தளம் அவர்களுக்கு தேவைப்படுகின்றது. இந்தியாவை சுற்றி வளைப்பதற்கு அவர்களுக்கு ஸ்ரீலங்காவினுடைய தளம் தேவைப்படுகின்றது. தெற்கினூடாக இந்தியாவுக்கு ஒரு பாதையை திறந்து கொள்வதற்கு, இந்தியாவின் தென் பிரதேசம் வழியாக இந்தியாவுக்குள் நுழைவதற்கான ஊடுருவதற்கான ஒரு பாதையை திறந்து கொள்வதற்கு அவர்களுக்கு ஒரு தளம் தேவைப்படுகின்றது. அல்லது தியாகோ கசியாவில் இருக்கின்ற அமெரிக்காவினுடைய அந்த 7th Fleet படைப்பிரிவினுடைய தளமாக கூறப்படுகின்ற அந்த தளத்தை எதிர்கொள்வதற்கான ஒரு தங்களுக்கான ஒரு தளம் அவர்களுக்கு தேவைப்படுகின்றது. இதை தாண்டி இப்ப இந்தோ பசிபிக் கமாண்ட் என்கின்ற ரீதியில் இந்தியாவை முக்கியப்படுத்தி, இந்து சமுத்திரத்தை முக்கியப்படுத்தி அமெரிக்கா மேற்கொண்டு வருகின்ற நகர்வுகளை கவுண்டர் பண்ணுவதற்கு, தென் சீன கடற்பரப்பினுடைய போக்குவரத்தை பாதுகாப்பதற்கு அவர்களுக்கு நிச்சயமாக ஒரு தளம் தேவைப்படுகின்ற நேரத்தில், தளங்களுக்காக அவர்கள் அலைந்து திரிகின்ற இந்த நேரத்தில் ஸ்ரீலங்காவினுடைய வகைப்பாகவும் அதனுடைய இருப்பிடமும் அவர் புவிசார் இருப்பிடமும் அவர்களுக்கு மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. எனவே அதை குறிவைத்த ஒரு நகர்வாக, அதற்கு கொடுக்கப்படுகின்ற முக்கியத்துவத்தின் ஒரு வெளிப்பாடாக இந்த பயணத்தையும் அவருடைய தோற்றத்தையும் அங்கு இடம்பெற்ற உடல் மொழிகளையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. சீனாவினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சரினுடைய வருகை முடிந்த கையோடு நேற்றைய தினம் இலங்கையில் இருக்கக்கூடிய இந்திய தூதுவர் அவசரமாக இலங்கையினுடைய பிரதமரை சந்தித்திருந்தார். இதில் மறைந்திருக்கக்கூடிய உண்மைகள் அல்லது அந்த சந்திப்பு எதற்காக இடம்பெற்றது, எந்த ஒரு ஆடம்பரமும் இல்லாமல் இடம்பெற்றிருந்தது. இதனை நீங்கள் எந்த கோணத்தில், அதாவது என்ன செய்தியை இந்தியா கொண்டு சென்றிருக்கும், அல்லது இந்தியாவிடம் அந்த சந்திப்பின் மூலம் வெளிப்படுத்தப்பட்ட தகவல் என்ன? உண்மையிலே இந்த சந்திப்பு சம்பந்தமான செய்திகள் வெளிவராத நிலையில், இது சம்பந்தமான 2 தரப்புமே இதுவரை உண்மையான செய்திகளை வெளியிடாத நிலையில், ஊடகங்கள் கூட இன்னும் மோந்து பிடிக்காத நிலையில் இது பற்றி கூறுவதற்கு எதுவுமே இல்லை. ஆனால் ஸ்ரீலங்காவினுடைய அணுகுமுறை இப்படிப்பட்டதாகத்தான் இருக்கின்றது. நீண்ட காலமாக ஒரு அமெரிக்காவுடன் அவர்கள் பேசுகின்ற நேரத்தில் உடனே இந்தியாவுடனும் பேசிக்கொள்வார்கள், அல்லது இந்தியாவுடன் அவர்கள் பேசுகின்ற நேரத்தில் பாகிஸ்தானிடம் உடனடியாக சென்று சமாதானம் செய்து கொள்வார்கள். பல தளங்களிலும் பயணம் செய்யக்கூடிய, பல எதிரிகளை ஒரே நேரத்தில் சமாளிக்கக்கூடிய திறமைகளை பெற்றவர்கள் அவர்கள். அப்படியான வரலாறாகத்தான்
அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் நீண்ட காலமாக. அவர்கள் சுதந்திரம் அடைந்த காலம் முதலாகவே வெவ்வேறு தளங்களில் இருக்கின்ற எதிரெதிர் திசைகளில் இருக்கின்ற பலரையும் சமாளிக்கக்கூடிய ஒரு திறமை மிக்கவர்களாக அவர்கள் செயற்பட்டு வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அப்படியான செயற்பாட்டின் ஒரு வெளிப்பாடாக இந்த சந்திப்பை பார்க்கலாம். ஆனால் இதன் சார்ந்த செய்திகள் வெளிவருகின்ற நேரத்தில் அந்த சந்திப்பின் உண்மையான பரிமாணம் விளங்கும் என்று நான் நினைக்கிறேன். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு அவசர கால நிலை, அதாவது கோவிட் பாதிப்பினுடைய தாக்கத்தின் வெளிப்பாட்டினால் இந்த அரசியல் ரீதியான விடயங்கள் இந்தியாவால் உன்னிப்பாக அவதானிக்கப்படவில்லையா, அல்லது இந்தியாவினுடைய தற்போதைய நிலைமைகளுக்கு வருத்தம் தெரிவிப்பதற்காகவே பிரதமர், ஜனாதிபதி போன்றவர்கள் இந்த சந்திப்பை ஏற்பாடு செய்திருந்ததாக கூறப்படுகின்றது. அதாவது சீனாவினுடைய ஆதிக்கத்தை எதிர்க்கின்ற அந்த வல்லமை அல்லது அந்த தகுதி இந்தியாவிடம் அற்று போய்விட்டதா? நிச்சயமாக இந்தியாவிடம் இல்லை என்றுதான் கூற வேண்டும். ஏன்னா சீனாவினுடைய வேகம், அதனுடைய எழுச்சியின் வேகம் எந்த நாடுகளாலும் கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கின்றது அண்மை காலமாக. குறிப்பாக இந்த கொரோனா காலகட்டங்களில் உலகமே கொரோனாக்காக, அதாவது சீனாவில் உருவானதாக கூறப்படுகின்ற கொரோனா உலகத்தையே நடுநடுங்க வைத்து கிட்டத்தட்ட உலகத்தின் முக்கியமான நாடுகளின் கரங்களை எல்லாம் கட்டி போட்டு கிடக்கின்ற இந்த நேரங்களில் சீனாவினால் மட்டும் உலகத்திலேயே கொரோனா இல்லாத, கொரோனா ஃப்ரீ கண்ட்ரியாக சீனா பரிணமித்து வருகின்றது. சீனாவுடைய எழுச்சி அதை விண்வெளிக்கு அனுப்புகின்ற வேகமாக இருக்கலாம். 87,000 டேம்ஸை அவர்கள் கட்டியிருக்கின்றார். உலகத்தினுடைய ஆர்பிட்டை, உலகத்தினுடைய சுற்றுகின்ற வேகத்தை தாமதப்படுத்துகின்ற அளவிற்கு, புவியியல் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு 87,000 அணைக்கட்டுகளை கட்டி நீரை தேக்கி வைத்திருப்பதாக குற்றம் சாட்டப்படுகின்றது. அந்த அளவுக்கு சீனாவினுடைய வேகம் இருக்கின்றது. உலகத்திலேயே இந்த ரிசர்வ்ஸ் என்று கூறப்படுகின்ற ஃபாரின் ரிசர்வ்ஸை அதிகமாக வைத்திருக்கின்ற, அதுவும் குறிப்பாக இந்த கொரோனா காலத்தில் அதிகமான ரிசர்வ்ஸை சேர்த்து வைத்திருக்கின்ற ஒரு நாடாக இருக்கின்றது. எனவே உலகத்தை ஸ்தம்பிக்க வைத்துவிட்டு சீனா மாத்திரம் சுதந்திரமாக தன்னுடைய அந்த இலக்கை 2049 உலகின் முதல் தர வல்லரசாக்க வேண்டும் என்கின்ற இலக்கை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பது உண்மையிலேயே உலகத்தை ஆச்சரியப்பட வைத்திருக்கின்றது. எல்லா நாடுகளையும் சேர்த்து அணைத்துக் கொள்ள வேண்டிய, சீனாவுக்காக தங்களுடைய ரிசர்வ்ஸையும் தங்களுடைய எனர்ஜிஸையும் சேர்த்து வைக்கக்கூடிய அளவிற்கு மேற்குலகத்தை தள்ளிய ஒரு வேகத்தில் சீனா வளர்ந்து கொண்டிருக்கின்றது. எனவே இந்தியா போன்ற ஒரு நாடு, அதுவும் இந்தியா என்பது உண்மையிலே இந்தியாவை நீங்கள் எடுத்துக்கொண்டால், சீனாவா இந்தியா என்று எடுத்துக்கொண்டால் பிரித்தானியாவில் வரையப்பட்ட வரைபடத்தை கொண்ட ஒரு நாடுதான் இந்தியா. அது வெறுமனே இந்தியாவினுடைய வரைபடம் பிரித்தானியாவில் தான் வரையப்பட்டுக் கொண்டிருந்தது. ஆனால் சீனாவினுடைய வரைபடம் என்பது 2000 வருடங்கள் பழமை வாய்ந்த ஒரு வரைபடமாக அது காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. 2000 சாதிகளால் பிளவுபடுத்தப்பட்டிருக்கின்ற இந்தியாவை சீனா போன்ற ஒரு கம்யூனிசத்தின் ஊற்றுவாயாக இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு நாட்டால் எதிர்கொள்வது என்பது இலகுவானதாக இருக்கிறது. அவரிடம் இன்றைக்கு இருக்கின்ற ஆயுத பலம், பணபலம், பொருளாதார பலம், இன்னும் அவர்கள் ஒரு யுத்தத்தை நோக்கி நகரக்கூடியதற்கான ஊர்மம், இலக்கு, இவைகள் எல்லாமே இந்தியாவை விட மிகப்பெரிய அளவில் சீனாவிடம் காணப்படுகின்றது. எனவே இந்தியா இதை கையாளுவது என்பது கஷ்டமான ஒரு காரியம், இலக்குமான காரியம் இல்லை. மேற்குலகு கூட இலங்கை இந்தியா என்கின்ற விடயத்தில் ஒரு சந்தர்ப்பத்தில் தடுமாறிய நிலையெல்லாம் அவர்களிடம் காணப்படுகின்றது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கிறேன், 2009 ஆண்டு மிக மும்முரமான யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருந்த நேரத்தில் யூகேயில் இருந்து டேவிட் மிலிபேண்டும், பிரான்சில் இருந்து பெர்னார்ட் கொஹ்னரும் இலங்கைக்கு வருவதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தார்கள், வந்திருந்தார்கள். அதே நேரத்தில் ஸ்வீடனை சேர்ந்த ஒருவரும் வருகிற நேரத்தில் ஸ்வீடனை சேர்ந்த அவருக்கு விசாவை மறுத்திருந்தார்கள் ஸ்ரீலங்கா தேசம். அப்படிப்பட்ட அந்த தலைவர்கள் இலங்கைக்கு வந்து யுத்த நிறுத்தம் சம்பந்தமான வேண்டுகோளை விடுத்த நேரத்தில் எங்களுக்கு we don't want lectures from Western representatives என்று பகிரங்கமாக மஹிந்த ராஜபக்ச கூறியிருந்தார். இது ஒரு நல்ல உதாரணம் என்று நினைக்கின்றேன். அதுவரைக்கும் மேற்குலகை பாவித்து வெற்றிகளை, விடுதலை புலிகளுக்கு எதிரான எல்லா நடவடிக்கைகளுக்கும் ஒத்துழைப்புகளை பெற்றுக் கொண்டிருந்த ஸ்ரீலங்கா தேசம், ஸ்ரீலங்காவின் அரசாங்கம், மஹிந்த அரசாங்கம், கடைசி நேரத்தில் நீங்கள் எங்களுக்கு லெக்சர்ஸ் பண்ண தேவையில்லை என்று அவர்கள் கூறியிருந்தார்கள். பின்னாட்களில் அந்த விக்கிலீக்ஸ் என்கின்றதனூடாக லீக் ஆகி இருந்த அமெரிக்கா அந்த காலகட்டத்தில் 2007 ஆண்டு காலகட்டங்களில் வாஷிங்டனுக்கு அனுப்பியிருந்த அந்த விக்கி லீக்ஸில் அவர்கள் அனுப்பியிருந்த ஒரு வயர் மெசேஜில் அவர்கள் கூறியிருந்தார்கள், எங்களுக்கு ஸ்ரீலங்காவை எப்படி கட்டுப்படுத்துவது என்று எங்களுக்கு தெரியவில்லை. ஏனென்றால் ஸ்ரீலங்கா எங்களுடைய கரங்களை மீறி சீனாவினுடைய கரங்களுக்கு சென்று விட்டது, அல்லது எங்களுடைய கரங்களில் இல்லை, எங்களுடைய சொற்கேட்கும் நிலையில் இல்லை, எங்களுக்கு இங்க முக்கியத்துவம் குறைக்கப்படுகின்றது,
என்றெல்லாம் 2007ஆம் ஆண்டே அவர்கள் அறிவித்திருந்தார்கள். எனவே அந்த நேரத்திலேயே மேற்குலகையை உதாசீனம் செய்துவிட்டு, இந்தியாவை உதாசீனம் செய்துவிட்டு முற்றுமுழுதாக சீனாவின் கரங்களுக்குள் 2007, 2006ஆம் ஆண்டுகளிலேயே ஸ்ரீலங்கா விழுந்த ஒரு தேசமாகத்தான் ஸ்ரீலங்கா இருக்கின்றது. எனவே சீனா இலங்கை என்கின்ற விடயத்தை அவருடைய வரலாறு என்பது மிக நீண்டதானதாக இருக்கின்றது. 1963ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்ட ஒரு கடல்சார் வணிக ஒப்பந்தத்தின் பொழுது சீனாவினுடைய கப்பல்கள் இலங்கையில் தரிக்கலாம் என்ற ஒப்பந்த சரத்தும் இருந்ததாக 65ஆம் ஆண்டு ஐக்கிய தேசிய கட்சி பிரச்சாரம் செய்ததாக மேற்குலகினுடைய ஊடகங்கள் எல்லாம் அறிவித்திருந்தன, பதிவு செய்து வைத்திருக்கின்றன. எனவே சீனா இலங்கையை குறிவைத்தது இன்றைக்கு நேற்றைக்கு அல்ல, நீண்ட காலமாக உணர்வு ரீதியாக அவர்களுக்கு ஏராளமான பிணைப்பு இருந்து கொண்டிருக்கின்றது. பொருளாதார ரீதியாக நிறைய உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றது. 1971ஆம் ஆண்டுக்கு பின்னர் இலங்கைக்கு அதிகமான ஆயுதங்களை வழங்கிய நாடு சீனாவாக இருந்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு கூட பொருளாதார ரீதியாக இலங்கையை தூக்கி நிறுத்துகின்ற ஒரு நாடாகவும், தூக்கி நிறுத்தவல்ல ஒரு நாடாகவும், அப்படி தூக்கி நிறுத்துவதை இலங்கையால் விரும்பப்படுகின்ற ஒரு நாடாகவும் சீனா இருந்து கொண்டிருக்கிறது. எனவே சீனா இலங்கையை தளம் அமைப்பது என்பது மேற்குலகம் அல்லது இந்தியா மிகப்பெரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் சீனாவினுடைய ஒரு கொலனியாக ஸ்ரீலங்கா மாறும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. சீனாவினுடைய கட்டுப்பாட்டில் இலங்கை வருவதற்கான எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதாவது மேற்குலகமும் அமெரிக்காவும் இந்தியாவும் காத்திரமான ஒரு நடவடிக்கை எடுக்காவிட்டால் அப்படியான ஒரு சந்தர்ப்பம் மிக அருகில் வந்து கொண்டிருக்கின்றது என்பதை யாரும் புதிதாக கூற வேண்டிய தேவையில்லை. அதாவது எல்லோரும் இந்த COVID-19 அந்த விடயங்களுக்குள் தங்களுடைய புலன்களை செலுத்துகின்ற போது அதனுடைய முடிவுறும் தருவாயில் இலங்கை சீனாவினுடைய கட்டுப்பாட்டிற்குள் சென்று விடுமா? சில மேற்குலக ஆய்வு அப்படித்தான் கூறுகின்றன. அதாவது உலகத்தை சீனாவினுடைய அந்த 2049 வினா இருக்கின்றது. இந்த அதாவது COVID-19 முதல் வெளியில் கொண்டு வந்து, அதாவது அங்க உருவாகிய இடமாக சீனா இருக்கின்றது. அதனை உருவாக்கி விட்டு தாங்கள் நலன் சார்ந்த பொருளாதாரம், அரசியல் ரீதியான அனைத்து அடைவு மட்டங்களை அடைவதற்கு இந்த கொரோனாவை உலகுக்குள் அனுப்பியதாக கூட பார்க்கலாமா? அப்படி ஒரு பார்வை மேற்குலகின் சில ஆய்வாளர்கள் தரப்பில் இருந்து முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதாவது நினைத்த மாத்திரத்தில் கொரோனா கிருமிகளை செயற்பட வைக்கவும், நினைத்த மாத்திரத்தில் அதை கட்டுப்படுத்தக்கூடிய அளவுக்குமான டெக்னாலஜியை சைனா வைத்திருக்கின்றதா, ஏதாவது அதிர்வலைகளை பாவித்து என்கின்ற கோணத்தில் ரிசர்ச்சுகள் மேற்கொள்ளப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. ஆனால் அது பற்றிய முடிவுகள் இதுவரை வெளிவரவில்லை. ஆனால் அதற்கான சாத்தியங்களையும் மேற்குலகினுடைய ஆய்வாளர்கள் மறக்கவில்லை. அதற்கு ஏராளமான உதாரணங்களை அவர்கள் காட்டுகின்றார்கள், ஏராளமான ஆதாரங்களை அவர்கள் வெளிப்படுத்துவதற்கு ட்ரை பண்ணுகின்றார்கள். ஆனால் அது பெரிய அளவில் இது பேசப்படவில்லை. ஆனால் அதற்கான சாத்தியம் இருக்கலாமா என்று அவர்கள் ஆராய்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த முடிவுகள் வெளிவரவில்லை. ஊடரப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு சீனாவினுடைய பாதுகாப்பு அமைச்சரினுடைய பயணம், அதன் பின்னரான இந்தியாவினுடைய நகர்வு, இந்திய உயர்ஸ்தானிகர் அரசு தரப்பினுடைய பிரமுகர்களை சந்தித்ததன் மூலம் வெளிப்பட்ட தகவல், எதிர்காலத்தில் அரசியல் ரீதியாக காத்திருக்கக்கூடிய நெருக்கடிகள் என பல்வேறுபட்ட கோணங்களில் எமது நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு பல்வேறுபட்ட வெளிப்படுத்தப்பட்ட தகவல்களை மிகவும் அழுத்தமாகவும் உண்மைத்தன்மையோடும் எமது நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொண்டமைக்காக சிறப்பு நன்றிகளோடு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி. அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடரப்பு.